நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சீனிவாசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னாக்கா, பீன்ஸ் வைத்தியத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பீன்ஸ் வைத்தியம் எதுக்காக அப்படின்னா, கிட்னியில் இருக்கிற கல்லுங்க, அதை அந்த உப்பு கல் இருக்குது பார்த்திங்களா, அந்த உப்பு கல் ரொம்ப வலி எடுத்துச்சு அப்படின்னாக்கா இந்த வைத்தியம் நம்ம செஞ்சாக்கா அது கொஞ்சம் அந்த வலி கொஞ்சம் குறையும். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளைக்கு இந்த பாதிப்பு நமக்கு வராமல் இருக்கும். சிறுக சிறுக அந்த கல் கொஞ்சம் கரையிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இதுக்கு தான் இந்த வைத்தியத்தை நம்ம பண்ணுறோம். இதுக்கான தேவையான பொருள் என்ன அப்படின்னாக்கா, பீன்ஸ் 4 கிலோ எடுத்துட்டேன். பீன்ஸ் கரெக்டாக 4 கிலோ எடுத்துட்டேன். அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த பீன்ஸில் இருக்கிற விதைங்கள்லாம் நம்ம நீக்கிடணும். அந்த விதைங்கள்லாம் நீக்கிட்டோம்னாவே நம்ம வெறும் தோலை வச்சு மட்டும்தான் இந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணணும். முதல்லையே ஃபஸ்ட்டு இந்த வைத்தியத்தை யாரெல்லாம் செய்யலாம், யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத மாதிரி ஃபஸ்ட்டு டிஸ்க்ளைமரை ஒன்று சொல்லிடுறேன். அதாவது வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, அதே போல் கிட்னியில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, அதே மாதிரி டயாலிசிஸ் அதை பண்ணுறவங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டு பண்ணக்கூடாது. இதை யார் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வயிறில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த வைத்தியத்தை செய்யலாம். அதே போல் கிட்னியில் கல் இருக்கிறவங்க, அதாவது நல்லா திடகாத்திரமாக இருக்கிறவங்க, கிட்னியில் கல் இருக்கிறவங்க மெயினாக இதை யூஸ் பண்ணலாம். முன்னாடி சொன்ன மாதிரி டயாலிசிஸ் ப்ளஸ்ஸு வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, அந்த கிட்னி சம்மந்தமான ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் இதை கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இது வெறும் அந்த கல் வலி இருக்கிறவங்க, கல் இருக்குது அதை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்றவங்க மட்டும்தான் இதை ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி நம்ம தோலுங்கள்லாம் உரிச்சிட்ட பிறகு இந்த மாதிரி இந்த நாரெல்லாம் எடுத்துடணும். அந்த கொட்டைங்கள்லாம் தனியாக பிரித்து எடுத்துடணும். எடுத்துட்ட பிறகு அதுக்கப்புறம் ஃபுல்லாக இதை கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா அலசிடணும். சுத்தமாக நல்லா அலசிட்டு ஃபஸ்ட்டு கையை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த வேலையை செய்யும்போது கையை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நல்லா துண்டு துண்டாக இந்த மாதிரி நறுக்கிடணும். நறுக்கிட்டு இதை இது 1 லிட்டர் பாட்டிலு தண்ணி 1 லிட்டர் பாட்டிலு. இப்போது சிம்மில் தீயை வச்சுட்டேன். கேஸில் சிம்மில் தீயை வச்சுட்டு இப்போ ஒரு குண்டானை எடுத்து வச்சுட்டு அதில் ஏற்கனவே நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாட்டர் கேனில் இருக்கிற 1 லிட்டர் தண்ணி நம்ம ஃபுல்லாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற இந்த பீன்ஸு துண்டுங்களை அந்த தண்ணியில் போட்டுடணும். போட்டு மொத்தமாக போட்டு ஒரு கலக்கி விட்டு, இது கூட எந்த உப்பும் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இதுதான் மெயினான விஷயம். நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டு எடுக்கிறதுக்கான மெயின் காரணமே உப்புக்கல் கரையணும், அந்த கிட்னியில் இருக்கிற அந்த உப்புக்கல் கரையணும் அப்படின்றதுக்காக தான் பண்ணுறது. அதனால் இதில் உப்பெல்லாம் சேர்க்கக்கூடாது. வெறும் தண்ணி ப்ளஸ் இந்த பீன்ஸு என்னுடைய தோலுங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது. 1 லிட்டர் தண்ணி ஊற்றிங்கன்னா அதேமாதிரி அந்த 4 கிலோ பீன்ஸில் இருக்கிற அந்த கொட்டைங்கள்லாம் நீக்கிட்டு மிச்சம் இருக்கிற அந்த தோலுங்க தான் போட்டு நம்ம கொதிக்க வச்சுக்கிறோம். சிம்மில் தான் கொதிக்க விட்டுருக்கோம். இந்த குண்டாவில் இருக்கிற தண்ணி பாதி தண்ணி குறையிற மாதிரி நல்லா கொதிக்கிற மாதிரி நம்ம இதை கேப் விட்டுடணும். கேப் எவ்வளோ அப்படின்னாக்கா, கிட்டத்தட்ட 1 ஹவர் ஃபுல்லாக கொதிக்க வச்சுருந்தாவே இது நல்லா சுண்டிடும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடும். அதே போல் அந்த காய்ங்கள்லாம் நல்லா வெந்துடும். வெந்துட்ட பிறகு இதை கீழே இறக்கி நல்லா ஆற வச்சிடணும். கரண்டியில் இப்படி குத்தி பார்த்தீங்கன்னாவே தெரியும், நல்லா கூழ் மாதிரி இதுவே கொஞ்சம் நொறுங்கிடும் அப்படியே. இதுதான் இதனுடைய பதம். எந்த அளவுக்கு சுண்டி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த குண்டாவில் இருக்கிறத கீழே இறக்கி வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜார் இருக்கும் பார்த்திங்களா நம்ம வீட்டில், அந்த மிக்ஸி ஜாரில் நல்லா கொஞ்சம் பெரிய ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு அதை நல்லா ஆறின பிறகு தான் மிக்ஸியில் போட்டு அடிக்கணும். அந்த மாதிரி அடித்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கூழ் மாதிரி வந்துடும். நல்லா கூழ் மாதிரி வந்துடும். இதை நல்லா இதை ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கணும். இதை ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம குடிக்க ஆரம்பிக்கணும். இது எப்படி குடிக்கணும் அப்படின்னாக்கா, இது கொஞ்சம் தோற்பா மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் குடிச்சு தான் ஆகணும். இது ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இதை செய்யும்போது சுத்தமாக எதையுமே சாப்பிட்றக்கூடாது. காலையில் வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்ணும். இப்போ இதனுடைய கிலோகிராம் பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், 475 கிராம் இருக்குது. இது
அதாவது தண்ணி ப்ளஸ்ஸு அந்த பீன்ஸ் எல்லாம் சேர்த்தாக்கா 475 கிராம் இருக்குது. இதை வந்து நம்ம வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கணும். அந்த கிளாஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி குடிக்கணும். முதல்ல குடிக்கும்போது அந்த லைட்டாக கொஞ்சோண்டு அந்த நாருங்கள்லாம் இருக்கும். குடிக்கும்போது அந்த நாருங்கள்லாம் கொஞ்சம் கீழே துப்பிடணும். மேற்கொண்டு மற்ற இருக்கிற அந்த கூழு மாதிரி இருக்குது பாருங்க, அதெல்லாம் மொத்தம் ஃபுல்லாக நல்லா குடிச்சிடணும். இது ஃபஸ்ட்டு நான் குடிக்கும்போது ஓரளவுக்கு இதை பார்த்து நல்லா குடிச்சிட்டேன். இது வந்து இந்த வீடியோ பதிவு போடுறது வந்து 2022 மார்ச் மாதத்தில் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கினேன். 2022 இப்போ வந்து என்ன மாதம்? இது வந்து இதுவும் மார்ச் மாதம்தான். இது 2025. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆகுது இந்த மாதிரி நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து. எனக்கு வந்து இன்னை வரைக்கும் அந்த கல் வலின்றது வந்து இல்லை. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து போடுறேன். மெயினான காரணம் வந்து அதுதான் காரணம். ஏன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து செட் ஆகுதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ போடலாம். ஏன்னா இது வந்து ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை. அதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே போல் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய செலவு பண்ணிட்டேன். அதுக்காக தான் இது வந்து ஒரு யூடியூப் சேனலில் பார்த்து தான் நானே இதை கற்றுக்கினேன். தைரியமாக செஞ்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் தண்ணி எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீன்ஸு கூழ் இருக்குது பார்த்தீங்களா, அதை குடிச்சிட்டு தண்ணி எப்போ குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 ஹவர் அமைதியாக இருக்கணும். அதாவது அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வீட்டில் வந்து லீவ் போட்டு ரெஸ்ட் எடுத்துடணும். ரெஸ்ட் எடுத்துட்டு அன்றைக்கி ஒரு நாள் அதுக்குன்னு ஒதுக்கிடணும். அதுக்கப்புறம் எந்த கமிட்மெண்ட்டும் வச்சுக்கூடாது. எங்கேயுமே வெளியே எங்கேயும் போகக்கூடாது. வீட்டிலே தான் இருக்கணும். அதே போல் 1 லிட்டர் தண்ணி வந்து அந்த கூழு குடிச்சிட்டு பிறகு 1 லிட்டர் தண்ணி வந்து ஒரு மணி நேரம் கழிச்சு தான் குடிக்கணும். இதுதான் வந்து முக்கியமான விஷயம். இதை நான் சொல்கிற மாதிரியே ஃபாலோ பண்ணே வாங்க. சூப்பராக குணமாகிறது நீங்களே கண்கூட பார்க்கலாம். இதுக்கு பேர் வந்து பீன்ஸ் வைத்தியம்னு சொல்லுவாங்க. இதை கிட்னியில் இருக்கிற அந்த கல் கரைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து, இயற்கையான மருந்து. சைடு எஃபெக்ட் எல்லாம் எதுவும் கிடையாது. இதில் 100% சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை. கிட்னி பாதிப்பு இருக்கிறவங்க மட்டும் இதெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு டைமாக வந்து 1 லிட்டர் பாட்டிலு தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டேன். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவர் கழித்து மறுபடியும் 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். 1 ஹவர் கழித்து 1 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன். இது வரைக்கும் நான் சாப்பாடு எதுவுமே சாப்பிடல. இந்த ட்ரீட்மெண்ட்டு இதே தான் போயின்னு இருக்குது. இதை வந்து நான் ஆரம்பித்த டைம் வந்து காலையில் ஒரு 6 மணிக்கு ஆரம்பித்தேன். இந்த கொதிக்க வச்சு அதெல்லாம் மொத்தம் க்ளீன் பண்ணி இது பண்ணுறது எல்லாமே பண்ணுறது வந்து 6 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட இந்த ட்ரீட்மெண்ட்டு முடிகிறதுக்கே வந்து 12 மணி ஆயிடுச்சு. இது 2வது பாட்டில் தண்ணி. ரொம்ப அதாவது தண்ணி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வயிற்றில் ஏற்றுக்கல, உடம்பு வந்து ஏற்றுக்கல. ஏன்னா ஏற்கனவே அந்த கூழ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வந்து கொஞ்சம் ஜீரணம் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. மேற்கொண்டு நம்ம தண்ணி குடிக்கும்போது என்ன ஆகுனாக்கா, இது வந்து பச்சை தண்ணி தான் குடிக்கணும். சுடு தண்ணி எல்லாம் குடிக்கக்கூடாது. பச்சை தண்ணி குடிக்கும்போது அது கொஞ்சம் லேட்டாக தான் ஜீரணம் ஆகும். அதே போல் இது 2வது பாட்டில் தண்ணி குடிக்கிறேன். 2வது 1 லிட்டரு குடிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து 4 மணி, அதாவது வந்து சாயந்தரம் 4 மணிக்கு சாப்பிட ஆரம்பித்தேன். ஒரே ஒரு வேளை தான் சாப்பிட்டேன். அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரே ஒரு வேளை தான் சாப்பாடு ஏற்றுக்குச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடே ஏற்றுக்கல. அதே போல் உடம்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து தூக்கம் வர மாதிரியே இருந்தது. ரொம்ப டயர்டாக இருந்தது உடம்பு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு எதுக்காக சொல்கிறேன்னா, இதெல்லாம் உட்பட்டு நீங்கள் வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டு செய்கிறதா இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா இதை ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவு. எனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி, அதாவது மே மாதத்தில் கண்டிப்பாக எனக்கு வந்து கிட்னியில் அந்த கல்லினுடைய வலி வந்து எனக்கு மே மாதம் ஆனால் கரெக்டாக வருஷம் வந்துடும் எனக்கு. அப்போல்லாம் போயிட்டு ஒரு 10 நாள் கண்டிப்பாக வீட்டில் இருப்பேன். வீட்டில் இருந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்க்குறது, அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த கிட்னிக்கு மாத்திரை எல்லாம் வாங்கி சாப்பிட்றது, ஊசி போடுறது, குளுக்கோஸ் ஏற்றுறது, இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்தேன்.
இப்போ இதை எடுத்து இந்த பீன்ஸ் வைத்தியம் பண்ணதுலேருந்து ஒரு 3 வருஷம் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்குது எனக்கு. அதுக்காக தான் இதை வந்து ஒரு மனப்பூர்வமாக நான் அந்த வீடியோ போடுறேன். இதை வந்து தைரியமாக செய்யணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதே போல் இதில் வந்து உப்பும் நம்ம கலக்கலை, அதே போல் சர்க்கரை இனிப்பு எதுவுமே கலக்கலை. அதனால் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையினுடைய அளவு வந்து குறையும். சர்க்கரையினுடைய அளவு குறையும் போது நமக்கு என்ன ஆகும்னாக்கா லைட்டாக அப்படியே மயக்கம் வர மாதிரி இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் பொறுத்துக்குன்னு கரெக்டாக நீங்கள் உக்காந்தே கூட தண்ணி குடிக்கலாம். நான் இது வந்து நின்றுனே தான் தண்ணி குடித்தேன். எதுக்கு நான் நின்று தண்ணி குடித்தேன்னா உங்களுக்கு இதை எடுத்து காட்டணும், இந்த வீடியோ எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து நின்றுனே குடித்தேன். மெயினாக இது பார்த்திங்கன்னா தண்ணி வந்து உக்காந்து தான் குடிக்கணும் எப்பவுமே. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி குடிக்கணும், ஒரே முட்டை தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடிச்சிங்கன்னாக்கா ஆபத்து. நான் வந்து நானே பாருங்கள் ரொம்ப டயர்டாகி தான் கொஞ்சம் ஒரு முழுங்காக குடிச்சுன்னு இருப்பேன். இதுதான் காரணம். அதுக்கப்புறம் சாப்பாடு வந்து 4 மணிக்கு தான் சாப்பாடு சாப்பிட்டேன். 12 மணிக்கெல்லாம் இந்த ட்ரீட்மெண்ட்டு நான் முடிச்சுட்டு அது வரைக்கும் ஃபுல்லாக சாப்பாடு எதுவுமே சாப்பிடல. இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நான் வழியிலேயே தான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதே போல் வயசானவங்க தயவு செஞ்சு இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து ட்ரை பண்ண வேண்டாம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.